தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பவிக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் வந்துடும், இன்ட்ரெஸ்டிங் வந்துடும். அது எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், அந்த பொண்ணு செம்மையாக இருக்கா, அவள் கண்ணு முட்டை கண்ணு மோகினி அம்மா, நல்ல கண்ணை உருட்டி உருட்டி ஆளை சாய்ச்சி போட்டான். அந்த கண்ணு உருட்டலுக்கு பவி வந்து அடிக்டட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், அவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். அவங்களோட மைண்ட் செட்டில் இப்போ வரைக்கும் இருந்தது அது மட்டும்தான். ஸோ அவங்க யார், என்ன, எந்த கிளாஸ், என்ன பண்ணுறாங்க, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவங்களோட ஆசை. ஸோ அதை நோக்கி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அவங்க கிளாஸ் கிடச்சிடும். அந்த பொண்ணையும் தூரத்தில் இருந்து பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால பார்க்க முடியாது. சரி, ஈவினிங் பஸ்லையாவது பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்களோட பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி யாராவது பானுக்கிட்ட அவங்க வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன்னு, எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அதுதான் உன்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. இவங்களோட வேலை டிடெக்டிவ் வேலை இல்லையா? ஸோ அதை தேடி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இப்படியே காக்கா பிடிச்சி அவங்களோட பஸ் நம்பரு, அவங்க எந்த சீட்டில் உட்காருவாங்க, ஜன்னல் சீட்டா இல்லை அந்த பக்கமாக, அவங்க கூட யார் போகிறா, அவங்க எந்த ஊர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே மிஸ் பானு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பானு கலெக்ட் பண்ணதும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பவிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க காதில் வாங்கியும் வாங்காமலையும் விஷயம் என்ன, இந்த பஸ்ஸில் போகிறாங்க, இந்த ஊருக்கு போகிறாங்க, இதுதான் படிக்கிறாங்க, இந்த டைமுக்கு காலைல ரீச் ஆவா, ஈவினிங் இத்தனை மணிக்கு தான் போவா, இப்படி ஃபுல் டீட்டெயிலும் கேதர் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஆளுக்கும் பஸ்ஸு டைமுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. என்ன நம்ம ஆளுக்கு இருக்கிற ஒரே பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க பஸ்ஸு போய் 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இவங்க பஸ். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் டிலே ஆகும், அவங்களுக்கு லேட்டு தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த டைமிங் வந்து முடியும். அவங்களுக்கு முடிஞ்சு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு. அதையும் ரெண்டுமே மிங்கிளாக இருக்கிற காலேஜஸ்னால் சொல்ல தேவையில்லை. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 பஸ்ஸஸ் இருக்கும். நம்மளுடைய பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. திருச்சியில் இந்த காலேஜ் ஒன்று, இன்னும் 2-3 காலேஜ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதில் அதிக பஸ் இருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் தான். அவன் தான் நிறைய பஸ் வச்சுருப்பான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நானும் அந்த காலேஜில் கிடையாது, எனக்கு அந்த காலேஜ் பற்றி சம்மந்தம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அவனும் நிறைய பஸ் வச்சுருப்பான். அதே மாதிரி இந்த காலேஜ்லேயும் ரெண்டுமே இருக்கிறதுனால, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டும் இருக்கிறதுனால, அண்ட் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால பஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 ஹவர் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும். பவிக்கு வந்து லேட்டாக வரும், அவங்களுக்கு முன்னாடி போவாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட்டு பெனிஃபிட். அவங்கள போய் பஸ்ஸை அமுச்சிட்டு டாட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இவங்க பஸ்ஸில் ஏறி போகலாம், அந்தளவுக்கு ஒரு டைம். ஸோ இந்த டைமிங்கும் தெரிஞ்சதும் பிள்ளைய கையிலே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி ஒரு சந்தோஷம். 1/2 ஹவர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அவளை நல்லா நான் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் டெவலப் பண்ணிடலாம். எப்படியாவது நான் அவகிட்ட பேசிடணும், எனக்கு அவகிட்ட நான் கண்டிப்பாக பேசணும். அவள் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு, எனக்கு அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். இனிமேல் அந்த பொண்ணோட ஒரே ஃப்ரெண்டு நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பவியோட மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அவங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. சுற்றுறது, போகிறது, வர்றது, கேன்டீனு, இப்படி எங்கே போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது. ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபாலோ பண்ணால் ஓகே. பட் ஒவ்வொரு டைமும் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இல்லையா? அந்த பொண்ணுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணை இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது. சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டு, நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் சும்மா, அவங்களும் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்டர்வோட்டர் தான், அவங்களோட கிளாஸில் மட்டும்தான் அவங்க எல்லாருக்கூடையும் பேசுகிறாங்க. ஆஃப்டர் தட் யாருக்கூடையும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ பேசாமல் இரு, நீ தேவையில்லாமல் எதையாவது சொல்லிக்க தெரியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கனி ஃப்ரூட், ஓகேவா? ஃப்ரூட்ஸ் வந்து வேணாம், கனியே நல்லாயிருக்கு,
ஸோ கனி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காதீங்க, அவங்க தான் ஏதோ சும்மா காமெடிக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்களுமா பேசாமல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டி விட்ருவாங்க. யாராவது இவங்கள பார்த்து ஏய் அங்கே பாரு உங்களை தேடி சுற்றிட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் சொன்னால் கூட இவங்க கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ வேறு வேலை வெட்டியில் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் கனி இருப்பாங்க. இவங்களா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, மூஞ்சிலே வேணாலும் துப்பிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் உன் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பவிக்கு. நான் துரத்திக்கிட்டே இருப்பேன், நீ எவ்வளோ தூரம் போறியோ போ, நானும் உன் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் சரி, அசிங்கமாக திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறதாவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பவி அவங்க பின்னாடியே சுற்றிட்டுருப்பாங்க. அவங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்களே பானு, அவங்கள ஏண்டி இந்த மனங்கெட்ட பொழப்பு சொன்னால் கேளுடி, அவள் கூட ஏண்டி ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே தான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நீ அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க. ஏய் உனக்கு என்ன தெரியும், நம்ம கிளாஸில் யாரையாவது மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்காடி, அவளோட கண்ணு மட்டுமே அப்படி இருக்குது, அவள் ஃபேஸெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அந்த அழகான நிலாவுக்கு வச்ச 2 கண்ணு மாதிரி இருக்குது அவள் கண், அவள் ஃபேஸுக்கும் அவள் கண்ணுக்கும். ஸோ எனக்கு தெரியாது, அவள் எனக்கு ஃப்ரெண்டாக ஆகணும், அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக ஆயத்தணும். அது எப்படி எனக்கு ஃப்ரெண்டாகாமல் இருந்துருவா, எனக்கு ஃப்ரெண்டாக ஆகலைன்னா அவளுக்கு யாருமே கிடையாது, சிங்கிளாக தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுற மாதிரி பேசுவாங்க. ஏன்டி இந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு சாபம் விடுற, சாபம்லாம் இல்லை, உனக்கு ஒன்று தெரியாது, அவள் இப்போ ஹாப்பியாக இருக்காளோ சேடாக இருக்காளோ எனக்கு அது தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்று, அவளோட லைஃப்பில் அவளுக்கான ஹாப்பினஸ்ஸை என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும், என்னை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவள் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு ஹாப்பினஸ்ஸு, நான் அவள் லைஃப்பில் இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிப்பாளே தவிர ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸை அவள் ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவள் லைஃப்பில் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாளோ, எதையெல்லாம் மிஸ் பண்ணுறாளோ அந்த எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி எல்லாத்தையுமே நான் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும், வேறு யாராலையும் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பவி. இதை கேட்டதும் பானு இருந்துட்டு கேட்பாங்க, எப்படி நீ அப்படி சொல்கிற, இப்போ ஏன் நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேண்டீன்ஸ்க்கெல்லாம் வரும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க, அப்பப்போ கிளாஸ் போகிறாங்க, ஹாப்பியாக தான் இருக்காங்க, நீ எப்படி சொல்கிற அவங்க ஹாப்பியாக இல்லைன்னு. எனக்கு தெரியும் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையாங்கிறது அப்பார்ட் ஃப்ரம், ஆனால் உண்மையாலுமே பை த ஹார்ட் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காளான்னா இல்லவே இல்லை. அந்த பை த ஹார்ட் ஃபுல்லான ஹாப்பினஸ்ஸை என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க பவி. என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, நீயும் அவளும் சரி வேறு என்ன பண்ண முடியும், உன் பின்னாடி தானே சுற்றிட்டுருக்க, நீ எங்கே போறியோ அங்கெல்லாம் வந்து தாங்கணும், என் தலையெழுத்து என்ன பண்ண முடியும், வந்து தொலைகிறேன், ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு இவங்க காலேஜ் முடிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே சிட்டாக பறந்து நிற்பாங்க அவங்க காலேஜ் பஸ்கிட்ட. எப்படா அவங்க காலேஜ் முடிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலேஜ் பஸ் டைமிங் தெரியும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் போய் என்னடி பண்ண போகிறோம், கிளாஸ்லேயே இருக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் அவங்களுக்கு வரும் இல்லையா, நிறைய பேருக்கு வரும். நான் படிக்கும்போது காலேஜ் பஸ்ஸில் எனக்கு அதனால தெரியாது. ஸோ காலேஜ் பஸ்ஸில் போனவங்களுக்கு தெரியும், இப்போ தானே பஸ் போகுது, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அப்புறமா போகலாம். சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், சிலரோட மைண்ட் செட்டு நம்ம பஸ்ஸில் போகலாம், யாராவது அழகான பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் வருவாங்க, நம்ம சைட் அடிச்சிட்ருக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேங்ஸும் இருக்குது. ஆனால் பட் அதில் கனி கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க. பஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பஸ்கிட்டே போவாங்க அந்த மாதிரி இவங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தெரியாது இல்லையா, இவங்க அந்த பஸ்ஸுக்கிட்டேயே அப்பா சாமி என்ன இன்னும் அழக்கான வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் பவி பானுவை ஒரு வழி பண்ணிடுவாங்க, இந்த பஸ் தானா நல்லா தெரியுமா, எல்லாரும் வந்துட்டாங்க, அவளை மட்டும் காணோம், நீ போய் சொல்கிற, நல்லா கேட்டியா, உனக்கு யார் சொன்னா, இந்த பஸ் தான் சொன்னாங்களா, உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா, உண்மை சொல்லு, யார் சொன்னது உனக்கு, அவங்க என்கிட்ட காட்டு, நான் ஒரு வாட்டி பேசுகிறேன், இந்த பஸ்ஸாக இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்துட்டாங்க பாரு, பஸ்ஸே ஃபுல் ஆகிடுச்சு, அவளை மட்டும் காணோம், எனக்கு தெரியல, நீ பஸ் நம்பர் தப்பாக நோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இன்னும் பஸ் நம்பரை மறந்துருப்ப, எல்லாம் முன்னாடி போன பஸ்ஸில் போயிட்டா போல், ஐயோ இந்த பஸ்ஸில் வர, இப்படி நான் ஸ்டாப்பாக புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க பவி.
இவங்க பேசுகிறத பார்த்து பானுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். என்னடி கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் பேசுகிற, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, டைம் ஆச்சு பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் எடுக்க போகிறாங்க, அவளை காணோம். நீ உண்மையை நீ 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 யார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட, எனக்கு அவங்கள காட்டு, நானே டைரெக்டாக கேட்டுக்கிறேன். ப்ராமிஸாடி, கண்டிப்பாடி, இந்த பஸ் தாண்டி எனக்கு சொன்னாங்க, இரு 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 அவசரப்படாத, நம்ம யார்கிட்டாச்சும் கேட்போம். இங்கே பாரு பானு, நீ தேவையில்லாமல் என்னோடய ஃபீலிங்ஸோடு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஃபீலிங்ஸா? அது சரிதான், என்ன ஃபீலிங்ஸோ அம்மா, செத்த டைம் கொடுமா, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே போயிட்டு அவங்க அந்த பஸ்ஸில் இருக்கிற பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி, என்னம்மா இந்த கனிமொழி எந்த பஸ்ஸுமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆல்ரெடி தெரியும் பவி வந்து அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்கன்ட்டு. இருந்தாலும் அந்த பஸ்ஸில் இருக்கிற சில பேர், கனிமொழியா, இங்கே 4-5 கனிமொழி இருக்காங்க, நீங்கள் எந்த கனிமொழியை கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும் பவிக்கு. கேட்குறது யாருன்னு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு இந்த தேவையில்லாத லுள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, ஒழுங்காக உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையே, உங்களுக்கு கனிமொழி தானே வேணும், இதோ இங்கே தான் உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு வேறு பொண்ணு கேட்பாங்க. இந்த நேரம் பார்த்து எனக்கு கலாய்க்க வேறு வரலையே, இங்கே பாருமா, அந்த கனிமொழி எந்த கனிமொழின்னு உனக்கு நல்லா தெரியும், அந்த கனிமொழி இந்த பஸ்ஸில் வருமா வராதா இல்லை வேறு பஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு, எந்த டைமுக்கு வருவான்ட்டு. அதில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா கலாய்ச்சிட்டு, ஐயோ அக்கா, நீங்கள் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த பஸ் இல்லைக்கா, அவங்க 3:30 பஸ்ஸு, அவங்க முன்னாடியே போயிட்டாங்களே, உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. என்னது 3:30? உடனே லுக்கை விடுவாங்க. பானுவை பார்த்து ஒரு லுக்கு விட்டதும் பானு தெரிச்சுக்கிட்டு, இல்லை இல்லை பவி, அவள் சும்மா கோத்து விட்றா, நம்பு, நிச்சயமாக சொல்கிறேன், அவள் இந்த பஸ் தான், எனக்கு நல்லா தெரியும், அவள் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, ப்ளீஸ் நம்பாதம்பாங்க. இவங்க அவ்வளோதான், அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு போட்டு பானுவை புரட்டி எடுப்பாங்க. ஒரு வேலை உன்கிட்ட கொடுத்தாலும் நீ உருப்படியாக பண்ண மாட்டியா, நீ எதுக்கும் டாக்கி இல்லை, நான் உன்கிட்ட கொடுத்ததே ஒரு சிம்பிள் விஷயம், அதை கூட உன்னால் பண்ண முடியாது, நீ எல்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு அங்கேயே 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டைம் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கனி வந்து அவங்க கிளாஸ் ரூம்லேருந்து பேக்கை மாட்டிகிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் அவங்க வர்றதை பார்க்காமலே சண்டை போட்டுட்ருப்பாங்க. பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறும்போது தான் அவங்க பார்ப்பாங்க. அங்கே பாரு அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அவள் தான் முன்னாடியே போயிட்டான், அப்புறம் எப்படி இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஐயோ அங்கே பாரு, என்னை பார்க்குறதுக்கு சீக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பானு. அப்போ தான் உடனே டக்குன்னு திரும்பி போவாங்க. அவங்க பஸ்ஸு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போவாங்க. அப்போ அந்த பஸ்ஸுலேருந்து ஒரு பொண்ணு அந்த சொல்லலையே முன்னாடி போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்ட்டு போகும். பாவி, இப்படி ஏமாத்திட்டியே, சரி இன்னைக்கு போனால் என்ன, நாளைக்கு சான்ஸ் கிடைக்கல, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்கள அந்த பார்த்த அந்த சிங்கிள் கேப்பில் அந்த சிங்கிள் சான்சஸ் அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த செகண்ட் அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா இந்த மாதிரி வராங்க அப்படின்ட்டு. பட் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் ஏறும்போது சின்னதாக ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போய் அவங்க சீட்டில் உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு அது போதுமே, வேறு என்ன வேணும், அதை விட பெருசாக ஏதாவது தேவையா என்ன? அந்த பார்வைக்கு தானேப்பா இங்கே நிறைய பேர் நிறைய விதமாக சுற்றிட்டுருக்காங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகலை, மற்றபடி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இங்கேயே இருந்து மென்டல் ஆகிட்டு இருக்காங்க. அதில் நம்மள எத்தனை பேருக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே இமேஜினேஷன் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 99% மென்டலாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாது, நம்ம பவி மாதிரி. ஸோ இவங்களும் அவங்களோட அந்த ஒரு சிறு பார்வைக்கு மயங்கி மென்டலாகி அங்கேயே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க. பஸ்ஸும் மூவ் ஆகிடும். இவங்களும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்காக தாண்டா இங்கே நிற்கிறாங்க, ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வாடி, ஒரு பாயாவது சொல்லுங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கலாய்க்க ஆரம்பிப்பாங்க கனியை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆமாம் பார்த்துக்கோங்க, அவங்க நான் திரும்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து எல்லாரையும் சைலண்ட்டாக இருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் சிடுமுஞ்சு போல் கனிமொழி, பயங்கர சிடுமுஞ்சுன்னு சொல்லிக்கலாம், கொஞ்சம் இல்லை, எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, சைலண்ட்டாக வர போகிறீங்களா இல்லையா, படிக்கிறதுக்கு வரீங்களா எதுக்கு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ரூடாக பேசி திட்டிடுவாங்க. ஸோ எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப பண்ணுறப்பா இவன்,
பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு தான் இவன் இப்படியே இருக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளே. அப்போ கனியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்பாங்க, ஏய் ஏன் இப்போ ரூடாக நடந்துக்கிற? அப்படி என்ன அவங்க கேட்டாங்க? உனக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் நல்லா தெரியும். ஸோ பார்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பாய் சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ பேசாமல் வரியா, சைலண்ட்டாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்த ஒரு ஹாப்பினஸில் பவியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் அதே டைமில் போய் நிற்பாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு இல்லையா, அவள் எந்த டைமுக்கு வருவா அப்படிங்கிறது கிடச்சிச்சு இல்லையா. ஸோ இவங்க போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஆல்ரெடி கனி வந்து சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி வருவாங்க, வந்ததும் அவங்கள கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பவி அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் பேரும் தெரியும், உங்கள் டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ஆனால் எனக்கு உங்களை பற்றி தெரியாதே. உங்களுக்கு கனியை பற்றி தெரியும், எங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பானு வந்துட்டு கனியோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுமே. ஓ அப்படியா, ஹாய் 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 சொல்லுவாங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, கனி வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட தானே பேசும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் சும்மா ஜுஜிபி மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக தான் கனி வெயிட் பண்ணிகிட்ருக்கா, உங்களை வர சொன்னா அப்படி சொல்லுவாங்க. நேற்று மாதிரி எதுவும் ஃப்ராட்தனம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்களோ, நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே பானு வந்துட்டு, இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஆமாம் சரி ஓகே, எங்கே வெயிட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க, உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் கிளாஸ் ரூம் தெரியுமா, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. பின்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இவங்க திரும்பி பார்ப்பாங்க, இல்லைக்கா சும்மா துணைக்கி, சாரி இல்லை போவி சும்மா துணைக்கி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான டேரான பர்சன் போல் இவங்க. சரின்ட்டு இவங்களும் போவாங்க. எது வரைக்கும் போவாங்க, கிளாஸ் ரூம் வாசல் வரைக்கும் போவாங்க. சும்மா கெத்தாக தைரியமாக போவாங்க. கிளாஸ் ரூம் பக்கத்தில் போய் இவங்க பரதநாட்டியம் ஆரம்பிச்சிடுவாங்க. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, ஐயோ போனால் ஏதோ சொல்வாளோ அப்படின்ட்டு ஒரு 2 செகண்ட் உள்ளேயும் வெளியேன்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், கிளாஸ் ரூம் கிட்ட வந்து யாராவது வராங்க போகிறாங்கன்னா தெரியும் இல்லையா. அப்போ அவங்களும் சரி எவ்வளோ நேரம் தான் இவங்க இப்படி இருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பவி போகிறோம் கலக்கிறோம், இப்போ என்ன பண்ண போகிற, ஜஸ்ட்டு போகிற பேச போகிற, அதுக்கே அப்படி வைப்படுற, தைரியமாரு, நீ யார் பவி, தைரியமாரு, போ பார்த்துக்கலாம், நீ உள்ளே போ அப்படின்னு அவங்களே அவங்க தைரியப்படுத்திட்டு உள்ளே போவாங்க. போனதும் அவங்க எந்திரிச்சு கை கட்டி நிற்பாங்க. கை கட்டி நின்றதும் பவி சொல்லுவாங்க, ஐயோ எனக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை தேவையில்லை, நீங்கள் கையெல்லாம் கட்ட தேவையில்லை, நீங்கள் கேஷுவலாகவே நிற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, ஹலோ நான் ஒன்றும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இது என்னோடய ஹேபிட் அப்படிம்பாங்க. ஓ ஹேபிட்டா, நான் எனக்கு ஏதோ மரியாதை தரையோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நான் ஏன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லை கரெக்டு தான், சரி அப்புறம் எதுக்கு நீ என்ன வர சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எனக்காக தான் வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட சரி நிற்கிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன, அவங்க சொன்னால் நான் நம்ப முடியாது, நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவங்க வேறு சொல்கிறாங்களே, நான் வேறு சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாகுமா, யார் சொல்கிறது உண்மையோ அவங்க சொன்னால் தானே தெரியும் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. இப்போ என்ன நான் சொல்லணுமா, சொல்கிறேன், ஆமாம் நான் உன்னை தான் தேடி வந்தேன், உன் கூட பேசணுன்னு தான் வந்தேன், எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் அண்ட் ரைட்டாக. எதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு பார்க்கணுன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பார்க்க வந்தேன். பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு கேட்போம். பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு அவ்வளோதான், நிறைய பேரை பிடிக்குங்கிறதுனால எப்படின்னா பஸ் ஸ்டாப்பாக வந்து நிற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை, பிடிக்குங்கிறதுனால வரல, ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோயேன் அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு புரியல, அதான் உனக்கு புரியுதில்ல,
சும்மா புரியாத மாதிரி நடிக்காத. நான் உனக்காக தான் வரேன்னு தெரியும், உன்னை பார்க்க தான் வரேன்னு தெரியும், உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியும். இதுக்கு மேலே உனக்கு என்ன தெரியணும்? சரி, யார் சொல்கிறது நம்ப மாட்டேன், நான் சொல்கிறத நம்புவேன்னா ஓகே. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருக்கு. உன்னை எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தனோ அப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு. அப்போ இருந்து நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு ஓகேன்னா ஃப்ரெண்டாக இருப்போம், இல்லைன்னா நீ உன் வேலையை பாரு, நான் தூரத்துலேருந்து உன்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இல்லைம்மா, பார்க்குறது சைட் அடிக்கிறது, பார்க்குறதுக்கு பேர் சைட் அடிக்கிறது தானே, அதை தான் நான் சொன்னேன். உன் கண் ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க உடனே மறைப்பாங்க. நீங்கள் மறைச்சாலும் அழகாக தான் இருக்குது, சிரித்தாலும் அழகாக இருக்குது, என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கலாம், இல்லை அப்படின்னாலும் சிரிச்சுக்கிட்டும் இருக்கலாம். உங்களோட விருப்பம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனி உங்களோட விருப்பம். என் கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா ஆக வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. அவங்க உடனே உள்ளுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க மறைச்சி பார்ப்பாங்க. இந்த மறைப்புக்கு மீனிங் என்ன? ஃப்ரெண்டாக ஆன மாதிரியா, இல்லை ஃப்ரெண்டாக ஆக போகிறீங்கிற மாதிரியா, இல்லை நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டாக ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனால் இன்னொரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஏன் விட்டுட்டீங்க? இன்னொரு ஆப்ஷனா? இன்னொரு ஆப்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் சொல்லிட்டுனே. ஃப்ரெண்டாக ஆகாமல் இருக்கிறது கூட மறைப்பாங்க. சும்மா சொல்லாதம்மா, ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு உன்னோட பார்வையில் அப்படின்னு சொல்லுவாங்க பப்பி. ஏன் பார்வையிலையா? என் பார்வையில் என்ன தெரிஞ்சிச்சு? ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சு, அது அப்படியே இருக்குமே. உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ தெரியட்டும். என்ன தெரியணுமோ அதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி, நான் வரேன், பாய், வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஹலோ, சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க பவி. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு என் பார்வையில்? என்னென்னமோ தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கான நேரம் வரும்போது வேணுமா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, உனக்கும் டைம் ஆயிடுச்சு, கிளம்பு, உனக்காக பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மீதிய நாளைக்கு இதே இடத்தில் இதே நேரத்தில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாமே பேசலாம். இன்னும் என்னென்ன உனக்கெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கேளு, நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுவாங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நானும் இந்த ஸ்டோரியை இப்போது இந்த எபிசோடை இதோட ஸ்டார்ட் பண்ணுறேன். மீதியை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கப்புறமும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே என்ஜாய்மெண்ட்டோட, அதே ஹாப்பினஸோட, அதே த்ரில்லிங்கோட, அதே ஹாப்பினஸோட ஆல்ரெடி சொன்னது தான் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே எது வரைக்கும் கேட்க முடியுமோ அது வரைக்கும் நாமளும் கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கலாம். அண்டு சேம் டைலாக் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். த சேம் டைம்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஃபோன் சுவிட்ச் ஆஃபா?